பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பலரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலையை செய்தது யார், ஏவியவர்கள் யார் என்று கண்டறிவதிலே காவல்துறை மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 33 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னை பல்வேறு குற்றவாளிகளுக்கு வழக்கு நடத்தியவன் என்ற முறையிலே என்னை விசாரிப்பதனால் துப்பு ஏதும் கிடைக்கலாம் என்ற கோணத்திலே எனக்கு சம்மன் அளித்து இன்று விசாரணை செய்தார்கள். பல்வேறு தரப்பிலே கேள்விகள் எழுப்பப்பட்டு நான் நடத்திய வழக்குகளில் குற்றவாளிகளாக இருந்தவர்களை பெயர்கள் கேட்டு அவர்களுக்கு உண்டான தொடர்பு, அவர்கள் என்னிடம் பேசிய தொலைபேசி தகவல்கள் போன்றவற்றையெல்லாம் சிடிஆர் எல்லாம் வெரிஃபை செய்து இந்த கொலையில் என் மூலமாக ஏதாவது யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்று துப்பு கிடைக்குமா என்பதை அறிவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் அவர்களுக்கு தெரிவித்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு விசாரணை முடித்து என்னை அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த கொலையில் எனக்கு துளியளவும் சம்பந்தமில்லை. இந்த கொலை செய்தவர்கள் யார் என்று எனக்கு நேரடியாக தெரியாது என்பவற்றையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய கால் டீட்டெயில்ஸ் வெரிஃபை செய்யப்பட்டது. எந்த குற்றமும் கண்டறியப்படவில்லை. அதனால சொல்லுங்க. அதனால இந்த விசாரணை சுமூகமாக முடிந்தது. ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொண்டது. அவர்கள் உண்மையிலே காவல்துறையை பாராட்ட வேண்டும். அதிக நேரம் எடுத்தாலும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக பல கோணங்களில் இந்த கொலை என்பது சாதாரண கொலை அல்ல, கண்டிக்கப்படத்தக்க கொலை. இந்தியா முழுமைக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு கொலை. இந்த கொலையிலே பல மோட்டிவ்கள், பல காரணிகள் இருக்கலாம். அந்த காரணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கொலை செய்தார்களா அல்லது தனிப்பட்ட ஒரு மோட்டிவா என்பதை விசாரிக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. அதனால் என்னை விசாரித்ததிலே எந்த தவறும் இல்லை. நான் அதை முழுமையாக வரவேற்கிறேன். அந்த விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். வேற என்ன கேட்குமா? இல்லைங்க, அதாவது காவல்துறை எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் தவறவிடக்கூடாது அப்படின்றதுல குறியா இருக்கிறாங்க. அது வழக்கறிஞரோ, மருத்துவரோ அல்லது என்ஜினியரோ யாரோ ஒருத்தர் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டாங்களா இல்லையா என்பதை அறிய வேண்டியது அவர்கள் கடமை. அதனால் விசாரிக்க வேண்டியது கடமை இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் ஒரு வழக்கறிஞர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு ஒரு இருக்குது, இம்யூனிட்டி பவர்ஸ் இருக்குது. அது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ஸ். நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு நான் காவல்துறையிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது எப்போனாக்கா ஒரு குற்றம் செய்து விட்டு வந்த பிறகு அவரிடம் நாங்கள் விவாதிக்கும் பொழுது அவர் என்ன தகவல் சொல்கிறாரோ அதை சொல்லக்கூடாது. ஆனால் குற்றம் செய்வதற்கு முன்பாக ஒருவேளை அவர் எங்களிடம் பேசியிருந்தால் அவர்கள் எங்களை விசாரிப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் முழு விசாரணைக்காக நான் ஒத்துழைத்தேன். ஆமாம், கடந்த 4ஆம் தேதி வாய்மொழியாக விசாரித்தார்கள். இன்றைக்கு சம்மன் அளித்து விசாரித்திருக்கிறார்கள். 41 நோட்டீஸில் தான் விசாரிச்சிருக்காங்க. இல்லை, அப்போ நாகேந்திரன் என்ற ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் ஆஜராயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் ஆஜரானதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் காவல்துறையில் அவருடைய வீட்டு கிரக பிரவேசத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போக முடியாமல் இருந்த சூழ்நிலையில் காவல்துறையிட்ட பேசுவதற்காக என்கிட்ட சொன்னாங்க. பையன் சொன்னார், அதனால் பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் அவர்கிட்ட அவர் யாராருக்கெல்லாம் கேஸ் நடத்தினேன், யாராருக்கெல்லாம் கேஸ் நடத்தலை, என்ன கேஸ் நடத்தி என்ன முடிவாச்சு, இந்த மாதிரி தகவல்கள் தான், பொதுவான தகவல் தான் நான் சொல்லியிருக்கிறேன். கரெக்ட். இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் அந்த சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் பார் கவுன்சில் மற்றும் எழும்பூர் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் ஒரு வேளை இதில் பங்கு இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அது கேட்பதற்குண்டான நியாயமான காரணம் காவல்துறையிடம் இருக்கிறது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. இந்த கொலைக்கும் அந்த தோல்விக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறேன். கண்டிப்பாக விசாரிச்சாங்க. தேர்தல் எல்லா கோணத்திலையும் விசாரிச்சாங்க. தேர்தலா, இல்லை என்னுடைய கிளையண்டா, இல்லை என்கிட்ட கிளையண்டாக இருக்கவங்களா, இல்லை இதில் கொலையில் ஈடுபட்டவங்க தொடர்பு கொண்டாங்களா போன்ற எல்லா முழுவதுமாக விசாரணை செய்தார்கள். முழுவதற்கும் நான் சரியான பதில் சொல்லியிருக்கிறேன். யாருக்குங்க?
இல்ல அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு எதுவுமே இல்லை. 2015 ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அது ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு. 2017 24 வரைக்கும் நாங்கள் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்களாகத்தான் பழகி வந்தோம். அவருடைய இல்ல நிகழ்வுகள்லாம் என்னை அழைப்பார், என்னுடைய இல்ல நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறேன், வந்திருக்கிறாரு. பல கூட்டங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ரெண்டாவது பல சந்தர்ப்பங்களில் பல விசேஷங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், ஒன்றாக உணவறிந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. மொத்தத்தில் நம்மளால அந்த விசாரணை எந்த கோணத்தில் பண்றாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா போலீஸ்காரங்க எங்கிட்ட அவங்க செய்யற விசாரணை பற்றி என்கிட்ட சொல்லலை. ஆனால் பொதுவான கருத்து என்னன்னாக்கா, இது சிபிஐக்கு மாறினாக்கா உண்மை நிலை நன்றாக கண்டறிய முடியும் என்பது அவங்களுடைய குடும்பத்தார் விருப்பம், அவங்க கட்சிக்காரர்களுடைய விருப்பம், இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய விருப்பம். அதனால சிபிஐ மாத்தாது என்பது அவங்க விசாரணை. இந்த விசாரணை பொறுத்தவரைக்கும் சரியா செஞ்சிருக்காங்க, சரியா செய்யலன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் சரியாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறேன். இல்ல தேவைப்படாது சார், இனி தேவைப்படாது. ஏன்னா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க, இனி என்னை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்றும் இல்லையா, என் செல்போன் 2 என்கிட்ட தான் இருக்கு. தேங்க்யூ. ஒன்றை கூற மறந்து விட்டேன். காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜரான நான் தற்போது தான் வெளியில் வந்திருக்கிறேன். நீங்க நேரம் கணக்கு பண்ணுங்க. நான் அதிக நேரம் இங்கே இருந்ததுனால என்னுடைய நண்பர்கள், வழக்கறிஞர்கள், சங்க உறுப்பினர்கள், இப்போ சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் வந்திருக்காரு, சங்க செயலாளர் அறிவழகன் வந்திருக்கிறாரு, இன்னும் நிறைய வழக்கறிஞர் வந்திருக்கிறாங்க. இது காரணம் என்னன்னாக்கா, இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் வந்திருக்கிறாங்க. எந்த விதமான அசம்பாதமும் இல்லை. நிச்சயமாக இது இந்த ஒரு கொலையில உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் எங்கள் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. அந்த விதத்தில் தான் இந்த விசாரணைக்கு நாங்கள் இவ்வளவு நேரம் ஒத்துழைச்சோம். அதை தெரிந்து கொண்டு வந்த வழக்கறிஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மோகனகிருஷ்ணன் வழக்கறிஞர் சங்க தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.